உங்கள் மனோ ரசிக பெருமக்களுக்கு, நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஆம், சில ப்ரோக்ராம்ஸு, கொஞ்சம் ட்ராவல், எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக உட்கார்ந்து உங்க கூட மனசாரா இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள டைம் கிடைக்கலன்றது தான் உண்மை. நிறைய நண்பர்கள், அதாவது ஒரு லாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தவங்க, சார் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஜேர்னி கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னுடைய மதர் வந்து ஷஹீதா. அவர் வந்து ஆந்திர மாநிலத்தில் ஒரு பெரிய மேடை நாடகத்தில் ஒரு சினிமாவில் ஒரு ஸ்ரீதேவி மேடம் எப்படி நமக்கு மைத்தலாஜிக்கலாக இருக்கும், சோஷலாக இருக்கும், எல்லா படத்தில் ஒரு ஹீரோயினாக நமக்கு எவ்வளோ பிரபலமாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மைத்தலாஜிக்கல், அதாவது இந்த பௌராணிகம் அப்படின்ற அது சத்யபாமா, இந்த மாதிரி கேரக்டரைசேஷன்ஸ்க்கு அப்போ மேடை நாடகங்கள் ரொம்ப பாப்புலர். சொல்கிறது நான் வந்து 50s 60s அந்த டைமில். ஸோ அதில் பிரபலமாக இருந்தவங்க தான் எங்கள் மதர் ஷஹீதா. எங்கள் ஃபாதர் ரசூல் என்றவர் வந்து ஹார்மோனிஸ்ட்டு. ஸோ இந்நேரம் மியூசிக்கு வீட்டில் ஓடும். அதாவது அன்சீசன்னு சொல்லுவாங்க. அன்சீசன்னா மழை காலம், பெருசாக நாடகங்கள் இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, இவங்க வந்து அந்த கேரக்டரைசேஷன்ஸ் யார் யார் நினைக்கிறாங்களோ அத்தனை நடிகர்களும் மார்னிங் ஒரு 7 மணிக்கு அசெம்பிள் ஆகிட்டு, அதுலேயே ப்ராக்டிஸ்லேயே டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர் வரைக்கும் ஒவ்வொரு சீன் எடுத்தாங்கன்னா அந்த சீன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வீட்டில் அந்த 2 மாதம் 3 மாதம் இந்த ப்ராக்டிஸு, அந்த பாட்டு, டைலாகு இதெல்லாமே அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி போகும்போது தான் நான் சிறுவனாக இருக்கும்போது இதெல்லாம் பார்க்க 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 ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் என் மனசில் அப்படியே ஆழமாக அது பதிஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. எந்த கேரக்டரு எந்த சீனில் எது பாடுவாங்க அப்படின்றது கூட தூக்கத்தில் எழுப்பினாலும் நான் பாடுற அளவுக்கு அது மனப்பாடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ்லேருந்து வந்தவன். ஸோ அப்போது சின்ன வயசுலேருந்து அந்த பாட்டு இது மேலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் சின்ன வயசுலேருந்து பாட, அந்த மேடை நாடகங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டைல் ஆஃப் இது நான் கண்டிப்பாக ஒரு நாள் பாடி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம். ஒரு 10 சினிமா பாட்டு பாடிடலாம். ஆனால் ஒரு பாட்டு அந்த தொகையில எடுத்து அகாரம் அடித்து அது பாடுறது மிகவும் கஷ்டமானது. அது டெய்லி ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் ஆன பிறகு நேதனூர் கிருஷ்ணமூர்த்தி சாருடைய பத்மவிபூஷன் நேதனூரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட நான் விஜயவாடா அப்படின்ற ஆந்திர மாநிலத்தில் எனக்கு சின்ன வயசு ஒரு 6-7 வயசில் எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ண சொல்ல, அவர் வந்து நீ வந்து ரேவதி ரத்னசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர்கிட்ட என்னை ஒப்படைச்சார். மாதத்துக்கு ஒரு தடவை இவர்கிட்ட பாடி காட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு மியூசிக் காலேஜ் பேஸில் கற்றுக்கிட்டு ஒரு 4 இயர்ஸு கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், வோக்கல். அது நான் வந்து சிங்கரான பிறகு ரொம்ப உதவுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வயசுக்கு அப்புறம் நான் சங்கீதம் கற்றுக்கிட்டு திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன், சைல்டு ஆர்டிஸ்டாக. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 11-12 வயசு வரைக்கும் சென்னை வந்து வந்து ஆக்ட் பண்ணிட்டு போவேன். ஸோ அப்படி தான் சினிமாவுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதிலிருந்து ஒரு படத்துக்கு எம்எஸ்வி ஐயா வந்து இசை அமைக்க, தெலுங்கு படத்துக்கு. அதில் வந்து தாசர் நாராயண ராவ் சார் டைரெக்ஷனில் எங்கள் மதருக்கு ஒரு கேரக்டர் கேட்டிருந்தாங்க. ஒரு, அதாவது ஹீரோயினுடைய அத்தை கேரக்டர், கொஞ்சம் கோவக்காரி மாதிரி. ஸோ அந்த படத்தில் ஹீரோயின் தம்பி கேரக்டர் ஒன்று இருந்தது. அது வந்து கரெக்டாக 12 இயர்ஸ் 13 இயர்ஸில் இருக்கிற ஒரு பையன் தேடிட்டு இருக்கும்பொழுது என்னை பார்த்து தாசநாராயண ராவ் சார் ஆக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த படத்துக்கு அந்த படம் பேர் வந்து ஓ ஆடதி ஓ மகாடு, ஒரு பெண் ஒரு ஆண். அந்த படத்துக்கு தான் இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை கன்ஃபார்ம் பண்ண, அவரை சந்திக்க ஒரு பெரிய அந்த பூஜை ரெக்கார்டிங் அன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அன்றைக்கி சாரை மீட் பண்ணும்போது எங்கள் அப்பா போயிட்டு என் பையன் கொஞ்சம் குலாம் அலி கதல்ஸ் எல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி, அந்த ரெக்கார்டிங்கு வந்து இந்த நான் நடிக்கிற பையன் கேரக்டர் தான் அது வந்து அக்காவுக்கு அம்மா அப்பா இல்லாத அந்த ஹீரோயினுக்கு
தம்பி நின்றுட்டு கல்யாணம் பண்ணுறான். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஒரு 10 பேர் கூப்பிட்டு, எங்கள் அக்கா வந்து இப்போது கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு மச்சானுக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுற ஒரு பாட்டாக, அது எஸ்பிபி சார் தான் பாடணும், நான் தான் நடிக்க போகிறேன். ஸோ அவர் வரத்துக்கு ஒரு 1 ஹவர் தாமதம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இது சாங் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. 7 to 1 கால் ஷீட்டில் ஒரு 11 மணிக்கு ரெடி ஆயிடுச்சு. 12 மணிக்கு அண்ணன் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீன்வைல் இந்த 1 ஹவரில் நான் வந்து எம்எஸ்வி சார் எங்கள் அப்பா சொல்லி அறிமுகப்படுத்துறது, நான் ஒரு கசல் பாடி காட்டினேன். ஹங்காமா ஹே க்யூம் பர்பா थोड़ी सी जो पीले है பனி சரி க மப கமரி சரி நி சரி கனி மபதனி சாச மபதனி சாச மபதனி சா ஹங்கா. இந்த மாதிரி ஒரு குலாம் அலி சாருடைய ஒரு அற்புதமான கசல் ஒரு 4 வரி பாட, அந்த பாட்டு அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண போகிற பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து வித் ஆர்கெஸ்ட்ரா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்னை வந்து பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு போட்டு காட்டினார். கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனால் உனக்கு நீ சென்னை வாடா, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். 10ஆம் கிளாஸ் 5வது வாட்டி எழுதுறேன் சார் அப்படின்னா. ஓ, அவ்வளோ கஷ்டமாக பார்த்தேன். 10ஆம் கிளாஸ் எனக்கு கஷ்டம். ஸோ அதனால் தெலுங்கில் ஒரு 35 மார்க் வாங்கலான்னு எழுதிட்டே இருக்கேன் சார். பண்ண முயற்சி போதும், இங்கே வந்துடு அப்படின்னாரு. சரி, எனக்கு இதில் எழுதிருக்கு, அந்த படிப்பில் எழுதிருக்கு எழுதி இல்லை அப்படின்னு சொல்லி, சரஸ்வதி தான், அதுவும் சரஸ்வதி இதுவும் சரஸ்வதி, அவங்களுடைய கடாட்சம் இந்த பக்கம் எடுத்தோம்னு சொல்லி நான் சென்னை அவர்கிட்ட உதவியாளராக வந்தேன். அது திஸ் ஹேப்பன் இன் 79 நவம்பர். ஸோ அந்த படம் ஆக்ட் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது 79 நவம்பரில் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ எனக்கு 14 வயசு. ஸோ அது வந்து இசை ஆரம்பமாக சினிமா துறையில் எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய ஆசீர்வாதத்தோட சென்னை இசைத்துறையில் இந்த மனோ என்ற சிறுவன் ஆரம்பம் அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த ஆரம்பம் எப்படி சின்ன வயசுலேருந்து எப்படி நீங்கள் மியூசிக் சைடு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்க ஆசைப்பட்டேன். ஸோ மீண்டும் இது தாமதம் ஆகாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பாட்டை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாங்குடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஒவ்வொரு ஹீரோவுக்கு பாடும்போது நீங்கள் மாட்யூலேஷன் ஏதாவது வாய்ஸ் மாற்றுவீங்களா, அந்த சிச்சுவேஷன் சொல்லும்போது உங்களுடைய அந்த கோ டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லும்போது எப்படி நீங்கள் அதை ட்ரான்ஸ் ஆகி அந்த சாங் மூடுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் சில கொஷின்ஸ் எல்லாம் மியூசிக்கு ஆர்வமுள்ள நண்பர்கள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒவ்வொரு சாங்கு பாடும்போது நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். நிறைய பேர் ஆதரிச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு எல்லோருக்கும் உங்கள் மனம் மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, அடுத்தடுத்து நான் நிறைய எனக்குள்ளே இருக்கிற மியூசிக்காலிட்டி இருக்கிற சிறிய அனுபவமும், நிறைய பேருக்கு இதுவரை வந்து கொஞ்சம் நிறைய சிங்கர்ஸ் இருக்கலாம், பாட திறன் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ வில் ஷேர் யூ ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மனோவை ஆதரித்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கு நன்றி. புது நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வெல்கம் சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மனோ. நன்றி, வணக்கம்.